பதவி மரியாதைக்குரிய பதவி. அத்தகைய ஒரு உயர்ந்த பதவி தமிழகத்தினுடைய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர், மிகுந்த மரியாதைக்குரியவருக்கு கிடைத்திருப்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கு பெருமை மட்டுமல்ல, உலகத் தமிழர்களுக்கு பெருமை. அந்த பணியை அவர்கள் செய்து அழகு பார்ப்பதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் கடமையாக இருக்க வேண்டும், பணியாக இருக்க வேண்டும். இப்படி நிலை இருக்கும்போது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆவதற்கு தடையாக வார்த்தைகளை கூறுவது என்பது அவர்கள் தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பாஜக, ஜேடிஎஸ் மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்திலே மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து எந்த அளவுக்கு அங்கே வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், பின்தங்கிய பீகார் மற்ற பல மாவட்டங்களுக்கு இணையாக இன்றைக்கு பல துறையிலே வளர்ந்திருக்கிறது. எனவே பீகார் தேர்தலுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்ட பாஜகவுக்கு உறுதி செய்து கொண்ட காங்கிரஸ் அதனை தடுப்பதற்காக ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய் பிரச்சாரம் ஈடுபடாது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சோதனை கிணறுகள் அமைக்க ONGCக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தமிழகத்திலே மிக முக்கியம் என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கவனமாக இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே விவசாயிகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும். ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே அதனுடைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்ததை நான் நன்றியோடு மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். உயர்மட்ட பாலம் தேவை என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. அதை மீண்டும் வலியுறுத்த இருக்கிறேன். அதே போல கதவரை திட்டம் வாழ்க்கை துத்தூரிடையே தேவை என்ற அவசியத்தை இங்கே நான் குறிப்பிட இருக்கிறேன். கும்பகோணத்தை தேர்தல் அறிக்கையின்படியே தனி மாவட்டமாக அறிவித்திருக்க வேண்டும். அதை நினைவு கூற விரும்புகிறேன். நேரடி கொள்முதல் நிலையங்கள், தீர்க்கமடைகின்ற நெல் மூட்டைகள் அவசியம், அவசரம் என்று தமிழக அரசுக்கு நினைவூட்டுகிறேன். பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை தனி தாலுகாவை அறிக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 1000 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் திருவண்டங்குடி ஆரூர் நாள் சர்க்கரை ஆலை விவசாயிகள் நன்மை பயக்க வேண்டும். கரும்பு நிலுவைத் தொகைகளை கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நான் துணை நிற்பேன்.